வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ மதிப்பெண்கள் குறைத்தும் இவ்வளவு நபர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கக்குண்டான காரணங்கள் என்னென்ன? வினாத்தாள் கடினம் என்பதனால் காரணமா? வினாத்தாள் ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கிறது இதுதான் உண்மையான காரணமா? இந்த அளவுக்கு வினாத்தாள் கடுமையாக என்னதான் காரணம் அப்படின்ட்டு எல்லா பக்கத்துலேருந்துமே மக்கள் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வினாத்தாள் கடுமையானதுனால பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியுடைய சதவீதம் அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா தற்சமயம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த தேர்வுகள் எப்பொழுது வரும், அடுத்தடுத்த தேர்வுகளாவது எனக்கு பணி வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்ட்டு நம்ம மக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்குண்டான ஒரு நல்ல செய்தியை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுடைய இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 மதிப்பெண்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாள் 1 மற்றும் தாள் 2 ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸாகி தான் இருக்காங்க. எல்லாமே போச்சு, அவ்வளோதான், நான் இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே காலியாச்சு அப்படின்னு மக்கள் எல்லாமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்த தேர்வுகள் உங்களுக்கு வர இருக்குது. அடுத்த தேர்வுகள் அதி விரைவில் உங்களுக்கு வர இருக்கு மக்களே. தேர்வுகளுக்குண்டான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஒரு சில தினங்களில் டெட் தேர்வு அடுத்த தேர்வு 2026க்குண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ அதுக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இதை எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இது நடந்துடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் குறைச்சதுனால பார்த்திங்கன்னா மக்கள் கோபத்தில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேள்விகள் போயிட்டே இருக்குது. ஸோ இப்படி பல தரப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தில் இருக்கிறதாங்க. ஸோ அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சு போச்சு. ஒரு டைம் இந்த ஆசிரியர்களும் பார்த்திங்கன்னா அரசு ஆசிரியர்களுக்குண்டான சிறப்பு டெட்டை எப்போ வெளியிட போகிறாங்க, அப்படி இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஆசிரியர்கள் மத்தியில் குழம்பி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறாங்க. சிறப்பு டெட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வரப்போகுது மக்களே. ஸோ இந்த நாட் குவாலிஃபைடு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண் முறையில் கீஸ் எல்லாமே வேணும், ஃபைனல் ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நாட் குவாலிஃபைடு பார்த்திங்கன்னா மறுமதிப்பீடு செய்வதற்கும் இன்னும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மறுமதிப்பீடு இல்லை வினாக்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் சிறப்பு டெட்டுக்கு இப்போ உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ இதற்குரிய அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு மக்களே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய வினாக்கள் குளறுபடிகள் இப்படி அப்படி எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால டெட் தேர்வில் சிறப்பு தேர்வுகள் நடத்தப்படும். சிறப்பு தேர்வுக்குண்டான தேர்வு தேதிகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வரும். ஃபெயிலானவங்களே கவலையப்பட வேண்டாம். அடுத்த தேர்வுக்கு இப்போ உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.